ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி நாராயண்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட பேர் வந்து விவிகா இட்லி. இது வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி ஸ்டைலில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பச்சரிசி 2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தோசை மாவு 1 கப்பு, தேங்காய் 1 கப்பு, ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், சிறுபருப்பு நான் 1/2 கப் எடுத்திருக்கேன், உங்களுக்கோட விருப்பம். சீனி 1 கப் சுகரு, சோடா உப்பு 1/4 டீஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் முந்திரி கிஸ்மிஸ் வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு அதில் சிறுபருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌன் வரது வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கோல்டன் ப்ரௌன் வரட்டும். ஆக்சுவலாக இந்த ரெசிபி தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணும். பேபிஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ரெசிபிஸ் இது. நார்மல் இட்லியை விட ஸ்வீட் இட்லினா எல்லாருமே சாப்பிடுவாங்கல்ல. ஸோ இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரை நம்ம வறுத்துட்ருக்கோம் பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சா வறுபடாது, பட் கரிஞ்சிரும். ஸோ சிம்மில் வச்சுட்டு மீடியமில் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துங்க. இப்போ இந்த டெக்ஸ்சர் வரட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ட்ரையாக வறுத்தா போதும், நெய்யெல்லாம் போடணும் தேவையில்ல. இந்த டைமில் நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ கடாயில் திரும்ப தேங்காய் வச்சுட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரை நம்ம வறுக்கணும். லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரை வறுத்துக்கலாம். பச்சரிசி மாவை ஆக்சுவலாக நான் ஒன் ஹவர் ஊற வச்சு மிக்சியில் நல்லா மையாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அந்த மாவு கூட தான் நான் இப்போ சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்க்க போகிறேன். இப்போ வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதில் சிறுபருப்பை போட்டுடலாம். வறுத்த சிறுபருப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்து வச்ச தேங்காவை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தோசை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. தோசை மாவு வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். அது போட்டால் கொஞ்சம் இட்லி சாஃப்டாக வரும். இந்த டைமில் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நான் 1 கப் போட்டிருக்கேன். இப்போ பேபிஸ்க்கெலாம் சாப்பிட்றா கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இது கொஞ்சம் மைல்டு இனிப்பாக தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் சோடா உப்பு போட்டிருக்கேன். இதுவும் உங்களுக்கு சாஃப்ட் ஆகிறதுக்கு தான். இப்போ இந்த மாதிரி மாவை நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த டெக்ஸ்சருக்கு எடுத்துக்கணும். தோசை மாவு பதத்தில் எடுத்து வச்சுட்டு, இதுதான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம். இப்போ அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம வந்து கீ அப்ளை பண்ணியிருக்கேன். இட்லி தட்டில் கீ அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பிளேட்லேயும் கீ அப்ளை பண்ணிட்டு நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சிட வேண்டியதான். அந்த முந்திரி கிஸ்மிஸ்லாம் மாவு கூடயே சேர்த்து போட்டாலும் ஓகே. நான் மேலே போட்டிருக்கேன், தூவியிருக்கேன். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும். இப்போ நான் மாவு ஊற்றி வச்சுட்டேன் பாருங்கள். இந்த டைமில் அந்த முந்திரி கிஸ்மிஸை நான் போடுறேன். இதில் வேர்க்கடலை வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் உங்களோட விருப்பம் தான், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி இல்லைனா கூட வேர்க்கடலை போடலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிட்டு நான் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இட்லி வெந்துட்டான்னு. நல்லா வெந்திருக்கு, இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, நான் இப்போ வந்து இது கரெக்டான பதத்தில் வெந்தாச்சு. இப்போ நான் வந்து எடுத்துட்டு கொஞ்சம் ஆறுனதும் நம்ம எடுத்துடலாம் ஸ்பூன் வச்சு. இப்போ பாருங்கள் அழகாக வந்துடுச்சு இட்லி. சிறுபருப்பு வேணாலும் நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ இட்லி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம். தீபாவளிக்கு இந்த விவிகா இட்லியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ராஜி நாராயண்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. கண்டிப்பாக இது தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா வந்திருக்கா எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.